நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சென்ற வாரம் போட்டிருந்த வீடியோவில் எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கடைசியாக இருக்கக்கூடிய ஞானம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு ஈக்குவலாக முக்கியமாக இருக்கிறது தியானம், மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். கடைசியாக இருக்கக்கூடிய ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக தியானம் பண்ணுறது, மெடிடேஷனுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களே, கடைசியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஞானம் என்னன்னு சொல்லி பல தடவை திரும்ப சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். ஞானம் என்றால் நீதான் சிவம், நம்ம தான் சிவம். அதுதான் கடைசியாக இருக்கக்கூடிய ஞானம். அது மாதிரி தியானம்னா என்ன, மெடிடேஷன் அப்படின்னா என்னென்னா சும்மா இருக்கணும். அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ், அது கவனத்தை ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு சும்மா இருக்கணும். ஓகேவா? அதுதான் மெடிடேஷன். நண்பர்களே, ஒசூர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்தளவுக்கு நாலேஜ் இது நிறையா தெரிஞ்சிக்கல, ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருந்தாங்க. அவங்க ஒரு சந்தேகம் கேட்டாங்க. என்னென்னா, நம்ம இந்த புருவ மத்தி பொட்டு வைக்கிற இடத்துல தான் எனக்கு உணர்வு வருது, நான் அங்கே இருந்து தியானம் பண்ணலாமா, எப்படி செய்கிறதுன்னு புரியல, சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் வர்றவங்களுக்கு டவுட்டு, இன்னும் சில பேர்த்துக்கு அந்த டவுட்டு குழப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுங்க. நம்ம பொட்டு வைக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடம், சரியா, ஒரு அப்ராக்சிமேட்டாக சராசரியாக ஒரு 5 நிமிடம் பொட்டு வைக்கிறோம். அதாவது புருவ மத்தியில் ஆக்னைன்னு சொல்கிறோம், அந்த இடத்துல ஒரு 5 நிமிடங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கவனத்தை, உங்கள் ஃபோக்கஸ் அந்த பொட்டு வைக்கிற இடத்துல அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே சும்மா இருங்க. சரியா? சும்மா இருக்க முயற்சி பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. கவனம் அங்கேயும் ஓடும், அப்படி இருந்தாலும் ஆரம்பத்தில் ஓடும், அப்புறம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்படியே நின்றுக்கும், அந்த பொட்டு வைக்கிற இடத்துல நின்றுக்கும். நண்பர்களே, புதுசாக தியானம் பழகிறவங்க ஒரு வாரம், 1 வீக், ஒரு வாரத்துக்கு இந்த பயிற்சி செய்யலாம். ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் என்ன செய்யலாம், காலை மாலை 2 நேரமும் ஒரு 5 நிமிடம் பொட்டு வைக்கிற இடத்துல அந்த கவனத்தை நிறுத்தி வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதுதான் மெடிடேஷன் ஆரம்பத்தில் புதுசாக வர்றவங்களுக்கு. அப்புறம் அடுத்த வாரம் என்ன செய்யணும்னா, பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு 5 நிமிடம் அல்லது 2 நிமிடம் இருந்துட்டு கவனம் நிற்கணும். நின்னதுக்கப்புறம் நல்லா பொட்டு வைக்கிற இடத்துல நல்லா நின்னதுக்கப்புறம் உச்சந்தலைக்கு போயிடணும். வெளிப்புறத்தில் அப்படியே, அதாவது பொட்டு வைக்கிற இடத்துல அப்படியே உள்முகமாகவே போயிட்டு உச்சந்தலைக்கு போயிடணும். உச்சந்தலையில் போயிட்டு கவனத்தை நிறுத்தி வச்சுக்கணும். அங்கே நம்ம ஒரு 5 நிமிடம் இருக்கலாம். சரிங்களா? 5 நிமிடம் அப்படியே உச்சந்தலையிலே அப்படியே சும்மா இருங்க. நண்பர்களே, புருவ மத்தி பொட்டு வைக்கிற இடம், அது முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு தான் நமக்கு 2வது ஸ்டெப்பு நமக்கு உச்சந்தலை. ஓகேவா? உச்சந்தலைங்கிறது 2வது ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு கண்டிப்பாக நம்ம செய்யணும். வெறும் பொட்டு வைக்கிற இடத்துல மட்டும் தியானம் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம இப்போ ஒரு வாரத்துக்கு பண்ணிவிட்டு 2வது வாரம் நம்ம உச்சந்தலைக்கு போயிடணும். உச்சந்தலையில் போயிட்டு அங்கே ஒரு 5 நிமிடம் கண்டிப்பாக பண்ணணும். முயற்சி பண்ணுங்கள். வரலன்னு சொல்லக்கூடாது, முயற்சி பண்ணுங்கள், வரும். முயற்சி பண்ண வரும். அப்புறம் நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அடுத்தது. இருந்தாலும் ஒரு நிமிஷம் இது கவனிங்க. சென்ற வாரம் போட்ட வீடியோவில் இந்த ஃபோன் நம்பர் தவறாக இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் திரையில் பாருங்கள். இதுதான் சரியான ஃபோன் நம்பர், செல் நம்பர், ஃபோன் நம்பர். போன வாரம் போட்ட வீடியோவில் ஒரே ஒரு நம்பர் மாறி இருக்குது. ஓகேவா?
அதனால் இப்போ பாருங்கள், இந்த இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள், இந்த திரையில் காட்டப்பட்டிருக்க நம்பர் சரியான நம்பர். ஓகேவா? அதனால் நண்பர்களே, எனக்கு ஃபோன் பண்ண விரும்புகிற நண்பர்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அது நண்பர்களே, சென்ற வாரம் போட்ட வீடியோவில் எடிட்டர் வீடியோ எடிட் பண்ணுறாங்க இல்லையா, வீடியோ போட்டு விட்றாங்களே, அந்த நண்பர் தவறுதலாக போட்டிருக்காரு. தவறுதலாக அவர் கவனக்குறைவாக அந்த தவறை செஞ்சுருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நண்பர்களே, நன்றி நன்றி. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது பார்த்திங்கன்னா டைம், அதாவது நேரம். நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவதாக முக்கியமானது எதுனா பணம். இந்த மணி பணத்தையும் நம்ம வீணடிக்கக்கூடாது, சரிங்களா? உங்களுடைய நேரத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய பணத்தையும் திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய நேரம் நிறைய வீணாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுடைய பணம் பல்வேறு வழியில் வீணாகிறதுக்கு, ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த தனியார்கிட்ட போய் சீட்டு போடுறது, தனியார்கிட்ட போய் பணம் கட்டுறது, அல்லது ஒரு நகை எடுக்கிறேன்னு சொல்லி நகை கடையில் ஏழை சீட்டு நகை வாங்குறதுக்கு சீட்டு போடுறது. தனியார்கிட்ட போய் எந்த ஒரு சீட்டோ எந்த ஒரு சேமிப்போ செய்யாதீங்க, சரிங்களா? நீங்களே நல்லா நினச்சி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். இப்போ ஒரு தனியார்கிட்ட போய் நீங்கள் சேமிக்கிறீங்க. ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ சேமிக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து சேமிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க உங்கள்கிட்ட சிறுக வாங்கி அவங்க இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டாக திருப்பி கொடுக்கணும். ஆனால் அதை திருப்பி கொடுப்பாங்களான்னா சந்தேகமாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால் தனியார்கிட்ட போய் எந்த ஒரு சேமிப்பு எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது கவர்மெண்ட் பேங்க்லேயோ சேமித்து வைங்க. சேமித்து வச்சு அதை வச்சு ஏதாவது வாங்க முடியுமா, அல்லது ஒரு முக்கியமான செலவு பண்ணுங்கள். அப்படி தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா கடவுளுடைய குழந்தைகள், சிவனுடைய பிள்ளைகள். நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி இப்போ பண்ணும்போது பல குழப்பங்களும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. திருப்பி வருமா, தனியார்கிட்ட கொடுக்குற பணம் திரும்பி வருமாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்குரிய, அது வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதை புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நண்பர்களே, உங்களுடைய கவனம் சிதறடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கவனம் சிதறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய காலகட்டத்தில். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற யாராவது இருக்கலாம், நெருங்கிய உறவாக கூட இருக்கலாம். சுற்றி இருக்கிற யார் வேணாலும் உங்களை டிகர் பண்ணி, அதாவது திசை திருப்பி விட்ருவாங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து போயிட்டுருப்பீங்க, திசை திருப்பி விடுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒரு நிமிஷம் நின்று தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி நல்லா யோசிக்கணும். நமக்கு சிவன் தான், எல்லாமே சிவன் தான். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் நமக்கு உள்ளுணர்வில் என்ன சொல்கிறாருங்கிறது தான் முக்கியம். ஆமாம் நண்பர்களே, இதே மாதிரி நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருங்க, சரியா? நம்ம முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத செயல் அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான செயல் நம்ம அதை இழந்துடுவோம். தேவையில்லாத செய்யும்போது நமக்கு தேவையானதை ஆட்டோமேட்டிக்காக இழந்துடுவோம். அதை புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, அதில் தெளிவாக இருங்க. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட், ஏதோ ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க. சூப்பர், குருவே சரணம், ஏதோ ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, அடுத்த வீடியோ 100க்கு 100 வெற்றி அடைவது, 100க்கு 100 வெற்றி அடைவது எப்படி அப்படிங்கிறது தான். இனி தவறே செய்ய மாட்டோம்னு ஒரு உறுதி எடுத்துக்கிறோம்.
அதேமாதிரி 100க்கு 100 வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதை அதை அவசியம் பாருங்கள். அதே மாதிரி நண்பர்களே, நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக மிக அருமையான வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.